ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு மாஸ்டர் செஃப்பில் பண்ண நெல்லிக்காய் ரசம் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டான இந்த நெல்லிக்காய் ரசம் எப்படி எளிய முறையில் வீட்டிலே பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நம்ம தேவையான நெல்லிக்காவை எடுத்துக்கலாம். இதை நல்லா கழுவிடலாம். கத்தி எடுத்து இதை நல்லா கட் பண்ணிக்கலாம். நெல்லிக்காவை விதையெல்லாம் நீக்கிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த நெல்லிக்காய் ரசம் சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பு மாதிரியும் இந்த நெல்லிக்காய் ரசத்தை நம்ம சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச நெல்லிக்காவை மிக்சியில் சேர்த்துடலாம். இதோட இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். நல்ல கொத்தமல்லி வாசனையோட இந்த ரசம் நல்லா இருக்கும். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதோட கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிடலாம். இப்போ நம்ம ரசப்பொடி தயார் பண்ண போகிறோம். அதுக்கு கடாயில் கொத்தமல்லி விதை, சீரகம், மிளகு சேர்த்துக்கலாம். இந்த நெல்லிக்காய் ரசத்துக்கு காரம் மிளகு சீரகம் காரமே இருக்கும். இப்போ நல்லா வறுத்துலாம். இப்போ இதோட துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். பெருங்காய கட்டி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பூண்டு விருப்பம் இருந்தால் நீங்கள் பூண்டை இந்த இடத்துல சேர்த்துக்குங்க. நல்லா வறுத்தலாம். இதை நல்லா பொடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் நம்ம அரைச்ச நெல்லிக்காய் விழுதை சேர்த்துடலாம். நெல்லிக்காய்க்கு இப்போது தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ இதோட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மீடியம் ஹீட்டில் வச்சு கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கலாம். அரைத்து வைத்திருந்த பொடியை சேர்த்துக்கலாம். ரசப்பொடியை சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். நல்லா நுரைச்சி வரணும். அந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு ரசம் தயாராகிடுச்சு. இப்போ தாளித்து கொட்டுறதுக்காக நெய் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இதில் கடுகு, சீரகம் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த நெல்லிக்காய் ரசம் நல்லா புளிப்பாக சுவையாக ரொம்ப நல்லா இருந்தது. ஈஸியாக செய்யக்கூடியது. இப்போது இதோட பச்சை மிளகாவை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இந்த ரசத்தில் இதை தாளித்து கொட்டிடலாம். நமக்கு நெல்லிக்காய் ரசம் தயாராகிடுச்சு. இப்போது இந்த டைமில் கொஞ்சமாக எலுமிச்சை சாறும் கொத்தமல்லி தூவினா நமக்கு நெல்லிக்காய் ரசம் தயாராகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.